பிரச்சனை ஆரம்பிக்குது. 2014ல டெட் பாஸ் பண்ண டீச்சர்ஸையும் இதே குறைஞ்ச சம்பளத்துல நியமிக்கிறாங்க. நிலைமை ரொம்ப மோசமாக 2018ல 8 நாள் உண்ணாவிரத போராட்டமே நடத்துறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட போராட்டம் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. ஒரு தீர்வு கேட்டு இந்த டீச்சர்ஸ் அசோசியேஷனும் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களும் செய்யாத போராட்டமே இல்ல. ஆர்ப்பாட்டங்கள், பெரிய பெரிய பேரணிகள், உண்ணாவிரத போராட்டங்கள், அரசாங்க அதிகாரிகள் கிட்ட நேரடியா போய் மனு கொடுக்கறதுன்னு பல வழிகள்ல போராடி பார்த்திருக்காங்க. இத்தனை போராட்டங்களுக்கு பிறகும் நாம இப்போ இருக்கிற நிலைமைக்கு வர்றோம். இன்னைக்கும் அந்த முக்கிய பிரச்சனைக்கு தீர்வு காணப்படாம அப்படியே தான் இருக்கு. ஆக மொத்தம் இங்க இருக்கிற முரண்பாடு இதுதான். செய்யற வேலை ஒண்ணு, படிச்ச படிப்பு ஒண்ணு, ஆனா சம்பளம் மட்டும் வேற வேற. இதனால அவங்களோட மன உறுதியும் பாதிக்கப்படுது, ஒரு அநீதி இழைக்கப்படுறதா அவங்க உணர்றாங்க. 3000 ரூபாய்க்கு மேல சம்பள வித்தியாசம்னா சும்மாவா? கடைசியா பாத்தீங்கன்னா இந்த நோட்டீஸ் வெறும் பிரச்சனையை சொல்ற ஒரு டாக்குமெண்ட் மட்டும் இல்ல. இது ஒரு வரலாற்று பிழை. இத அரசாங்க சரி செய்யணும்னு அவங்க வைக்கிற ஒரு கோரிக்கை, ஒரு வேண்டுகோள். அப்போ ஒரு கேள்வி நம்ம முன்னாடி நிக்குது. ஒரு தசாப்தத்துக்கும் மேல நீடிக்கிற இந்த சம்பள முரண்பாட்டுக்கு எப்போதான் ஒரு தீர்வு கிடைக்கும்? அர்ப்பணிப்போடு பாடம் சொல்லிக் கொடுக்கிற அந்த ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களோட வாழ்க்கையில விடிவு எப்போ பறக்கும்?